Welcome to BioTown. So, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது Zoology first chapter Reproduction Organism உடைய last part Parthenogenesis. So, அது மட்டும் தான் விட்டு போயிருந்துச்சு. So, அதுவும் நம்ம இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா Zoologyல நம்ம வந்து 3 chapters முழுசா கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிடும். So, இதுக்கு முன்னாடி இந்த பார்ட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அமைச்சிருக்கேன். So, உடனே போய் பார்த்து அதை கத்துக்கோங்க. So, ஏதாவது டவுட்ஸ்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பிகாஸ் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இங்க இருக்கேன். ஸோ நம்ம இந்த சாப்டருக்குள்ளே போகலாம். ஸோ இதோட முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங். ஸோ நம்ம போகலாம். ஸோ எஸ், ஸோ இதுதான் வந்து பார்ட் 4. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா Parthenogenesis. ஸோ Parthenogenesis அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து கிரீக். ஸோ கிரீக்லேருந்து இது டிரைவ் ஆன வேர்ட். ஸோ இது வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா Parthenos. ஸோ பார்த்தெனோஸ்னா என்ன அர்த்தம்னா வர்ஜின் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் நடக்காத ஒரு இண்டிவிஜுவல்னு அர்த்தம். அதே மாதிரி ஜெனசிஸ்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஜெனரேஷன் உருவாக்குறது ப்ரொடக்ஷன் அர்த்தம். ஸோ பார்த்தனோஜெனசிஸ்னா வர்ஜின் டெவலப்மெண்ட் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனே நடக்காம அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ல இருந்து உருவாக்குற இண்டிவிஜுவல்ஸ் பேரு தான் பார்த்தனோஜெனட்டிக் இண்டிவிஜுவல்ஸ், பார்த்தனோகார்பிக் இண்டிவிஜுவல்ஸ். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன ஆகும்னா இந்த எக் என்ன ஆகுது, ஒரு கம்ப்ளீட்டான இண்டிவிஜுவலாக உருவாகுது. எப்படி உருவாகுது? வித்தவுட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இப்போ பார்த்தனோஜெனசிஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேச்சுரல் பார்த்தனோஜெனசிஸ், ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனசிஸ். நேச்சுரல் பார்த்தனோஜெனசிஸே கம்ப்ளீட் பார்த்தனோஜெனசிஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனசிஸ். இப்போ ஒன்று வந்து நம்ம ரொம்ப ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேச்சுரல் பார்த்தனோஜெனசிஸ். நேச்சுரல் பார்த்தனோஜெனசிஸ்னால் என்ன அர்த்தம்னா ஒரு இண்டிவிஜுவல் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் குட்டி போடும்ல, அந்த குட்டி எல்லாமே என்ன ஆகும், ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்காம அன்ஃபர்டிலைஸ்ட் எக்லேருந்து உருவான ஆஃப்ஸ்பிரிங்ஸாக இருக்கும், குட்டிங்களாக இருக்கும். ஸோ இதுதான் என்னது நேச்சுரல். ஸோ அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்த்லேருந்து டெத் வரைக்கும் நடக்கிறது நேச்சுரல் பார்த்தனோஜெனசிஸ். புரிஞ்சு போச்சா? இப்போ இந்த நேச்சுரல் பார்த்தனோஜெனசிஸே அகெயின் ரெண்டாக இருக்குது, கம்ப்ளீட் பார்த்தனோஜெனசிஸ், இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனசிஸ். கம்ப்ளீட் பார்த்தனோஜெனசிஸ்னா இப்போ நிறைய நம்ம பார்த்துருப்போம், எந்த ஒரு அனிமல்ஸாக இருந்தாலும் மேல் இருக்கும், அதில் ஃபீமேல் இருக்கும், கரெக்டாக? பட் ஆனால் சில அனிமல்ஸ் நிறைய இந்த டக் வெரைட்டிஸ்லாம் இருக்கும், இன்னும் நிறைய வெரைட்டிஸில் என்ன இருக்கும்னா சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபீமேல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மேலோட, ஆர்எல்ஸ் மேல் கம்யூனிட்டியே இருக்காது, ஒன்லி ஃபீமேல் அனிமல்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு அனிமல்ஸ்லாம் என்ன ஆகும்னா ரீப்ரொடக்ஷனில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனே அண்டர்கோ பண்ணாமல் அன்ஃபர்டிலைஸ்ட் எக்லேருந்து ப்ரொடியூஸ் அதோட ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, நோ பை பேரண்டல். நோ பை பேரண்டல்னா என்ன அர்த்தம்? ஒன்லி ஒன் விமென், அதாவது ஃபீமேல் அனிமல் மட்டும்தான், மேல் அனிமல் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் பார்த்தனோஜெனசிஸ். இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனசிஸ்னா என்ன அர்த்தம்னா இதில் வந்து மேல் கம்யூனிட்டியும் இருக்கும், ஃபீமேல் கம்யூனிட்டியும் இருக்கும். ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும்னா பார்த்தனோஜெனசிஸ் அண்டர்கோ பண்ணும், இன்னொரு பார்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக இருக்கும். இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் என்னன்னா ஹனி பீஸ், ஓகேவா? ஸோ ஹனி பீஸில் என்ன நடக்கும்னா இப்போ வந்து ஒரு ஃபீமேல் ஹனி பீ இருக்குது, அது வந்து குவீன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் ஹனி பீஸ் இருக்குல்ல, அதை வந்து ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிச்ச ஹனி பீஸ்லாம் இருக்கும்ல, அது பேர் சோல்ஜர் ஹனி பீஸ். ஒரு ஹனி பீஸும் ஒரு ஒர்க் பண்ணும். ஃபேனிங் பீ இருக்கும், கிளீனிங் பீ இருக்கும். சில பீஸ் என்ன பண்ணணும்னா இந்த குட்டி ஹனி பீஸ் எல்லாம் பார்த்துக்கிறது, லார்வல் ஸ்டேஜ். இந்த மாதிரி ஹனி பீஸ் பற்றி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ அதுவும் நம்ம லெசனில் வரும்போது சாப்டரில் வரும்போது நம்ம வந்து சூப்பராக அதுவும் படிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹனி பீஸில் என்ன நடக்கும்னா இப்போ ஜைகோட் நார்மலாக ஒரு ஃபர்டிலைஸான ஒரு எக்ல இருந்து வருது இல்லையா, அது என்னவா மாறும்னா குயின் பீ, அதாவது ஃபீமேல் பீ அண்ட் ஒர்க்கர் பீ. நான் ஒர்க்கர் பீ சொன்னேன்ல, போயிட்டு போலன் கலெக்ட் பண்ணிட்டு வர்றது, நெக்டார் கலெக்ட் பண்ணிட்டு வர்றது, இதெல்லாம் தான் இந்த ஃபேனிங் பீஸ். ஸோ இதெல்லாம் தான் இதோட ஒர்க். ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிற பீ வந்து ஃபீமேல் பீ ஆகவும் சோல்ஜர் பீ ஆகவும் வரும். ஆனால் அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ல இருந்து வருதுல, அதெல்லாம் ட்ரோன் பீஸாக வரும். ட்ரோன்னா என்ன அர்த்தம்னா கிங் பீஸ், அதாவது மேல் பீஸாக வரும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கம்ப்ளீட்னா ரெண்டுமே நடக்கும்,
செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும், பார்த்தனோஜெனிசிஸும் நடக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லேருந்து ப்ராப்பராக ஃபர்டிலைஸ் ஆகி வரது எல்லாமே வந்து ஃபீமேலாக மாறிடும். அன்ஃபர்டிலைஸ் ஸ்டேட்லேருந்து வரது எல்லாமே வந்து மேலாக மாறிடும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ்க்கும் இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ்க்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ். இது நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனிசிஸ். ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனிசிஸ்னால் என்ன அர்த்தம்னா ரொம்ப சிம்பிள், நேச்சுரல் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ல இருந்து ஒரு நியூ இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சி ஆர்ச்சின்ஸ் நிறைய இந்த மெரைன் ஆர்கனிசம்ஸில் இருக்கிற லார்வல் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனிசிஸ் தான் அண்டர்கோ பண்ணும். சரியா? பிகாஸ் அதோட மாடிஃபிகேஷன் அப்படி, என்வாயர்மெண்டல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படி, அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷனாக இருக்கலாம். சில அனிமல்ஸ்க்கு வந்து இந்த பார்த்தனோஜெனிசிஸ் தான் ஃபேவரபிள் சுச்சுவேஷனாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது, பயாலஜிக்கல் ரீசன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனிசிஸ். நீங்கள் சி ஆர்ச்சின்ஸ் இன்னும் லார்வல் ஃபார்ம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மோஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், பார்த்தனோஜெனிசிஸ் முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக சாப்டரில் இருக்கிறது வந்து 3 groups ஆஃப் animals. ஸோ ஒரு அனிமல் வந்து குட்டி போடுறத வச்சு 3 groups பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து முட்டை மட்டும் போடுற அனிமல், இன்னொன்று குட்டி போடுற அனிமல், இன்னொன்று என்னன்னா வயதுல இருக்கும் போது முட்டையில வளரும், வெளியில வந்து டெலிவரி அப்போ வந்து குட்டிகளா வளரும். ஸோ இதுதான் வந்து 3 types. ஸோ இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஓவி பேரஸ். ஸோ ஓவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ல இருந்து வர அனிமல்ஸ் பேரு ஓவி பேரஸ். ரொம்ப சிம்பிள். கோழி முட்டை என்ன ஆகுது, கோழி முட்டை போடுது, அந்த கோழிக்குள்ள இருக்கிற யோக்கு, அதில் இருக்கிற ஆல்புமின் இதெல்லாமே சேர்த்து தான் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு குடி சிக்கா வருது. ஸோ இதுதான் வந்து ஓவி பேரஸ், எக்ல இருந்து வர அனிமல்ஸ் ஓவி பேரஸ். விவி பேரஸ். விவி பேரஸ் என்னது, நம்ம ஹியூமன்ஸ். கரெக்டா என்ன இருக்கும், இந்த எக் ஸ்டேஜே இருக்காம ஸ்ட்ரெயிட்டா ஃபர்டிலைஸ் ஆகி உள்ளேயே வந்து என்ன ஆகும், ஒரு ஆஃப்ஸ்பிரிங்கா தான் வளரும். டெலிவரி அப்பவுமே ஒரு குட்டி இண்டிவிஜுவலாக தான் வளரும். ஓகேவா? மோஸ்டா மேமல்ஸ். ஓகேவா? யானை, இது மாதிரி மேமல் வெரைட்டிஸ். ஸோ நம்மளும் அதில் தானே வருவோம், ஹியூமன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் விவி பேரஸ். இது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஓ விவி பேரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய இந்த ஷார்க் வெரைட்டிஸ் இதுவுமே வந்து மோஸ்டா மேமல்ஸ்லேயே நடக்கும். பட் மெரைன் மேமல்ஸ்லேயே நடக்கும். மெரைன் மேமல்ஸ்னா தண்ணியில் வாழ்கிற அனிமல்ஸ். ஸோ ஓவோ விவி பேரஸ் என்ன இருக்கும்னா வயிற்றுக்குள்ள வளரும் போது ஒரு முட்டை மாதிரியான ஒரு ஹார்ட் கவரிங்கில் வளரும். வெளியில் வரும்போது என்ன இருக்குன்னா நார்மலாக குட்டி, இந்த பெரிய அம்மா மாதிரி ஒரு குட்டி ஆஃப்ஸ்ப்ரிங்காக வளரும். ஸோ இதுதான் வந்து ஓவோ விவி பேரஸ். ஸோ இந்த கிளாஸில் வந்து அவ்வளோதான், நம்ம சாப்டர் 1 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. பார்ட் 4. ஸோ பார்த்தனோஜெனிசிஸ் பற்றி பார்த்தோம். விவி பேரஸ், ஓவோ விவி பேரஸ், ஓவோ பேரஸ் இதெல்லாமே வந்து என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ சாப்டர் 2வும் முடிச்சாச்சு, சாப்டர் 3வும் முடிச்சாச்சு. பாட்னியில் சாப்டர் 1ம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து பாட்னி சாப்டர் 2 இருக்கும், அதுக்கப்புறம் ஜுவாலஜி சாப்டர் 4 இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அமைச்சிருக்கேன். ஸோ நல்லா படிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.